அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு இடைத்தேர்தலுமே ஒரு தவறான அணுகுமுறைகள் அணுகுறாங்களோ அப்படிங்கிறதா தோணுது. இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இடைத்தேர்தல் வருது. அந்த ஈரோடு கிழக்குல 2 முறை காங்கிரஸ் சார்பில் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த மறைவையொட்டி தான் அந்த இடைத்தேர்தல் நடக்குது. இப்ப திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா டைரக்டா களத்திலே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 சட்டசபை தேர்தலுக்கு இது ஒரு முன்னோட்டமா இருக்கட்டும் சொல்லிட்டு தான் அவங்க களத்துல இறங்குறாங்க. ஆனா பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக களத்துல நின்றுக்கணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய விருப்பமாவும் இருக்கும். ஒரு சரியான காரணத்தை சொல்லாம மேம்போக்கான ஒரு காரணத்தை சொல்லி நகண்டு போயிடுறாங்களோ, அவங்களுடைய சுயநலத்துக்காக நகண்டு போயிடுறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட பரவலாவே இருக்குது. 3.5 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கு. 2026ல பொது தேர்தல் வரப்போகுது. திமுக என்ன நினைக்கிறாங்க, ஈரோடு கிழக்கு தொகுதியை நம்ம 2026க்கான ஒரு முன்னோட்டமா நம்ம பார்த்தோம்னு சொல்லிதான் அவங்க களத்துல காங்கிரஸ்க்கு பதிலாக திமுகவே களத்துல நின்று அவங்க வெற்றி பெறணுங்கிற முனைப்போடு இருக்கிறாங்க. இடைத்தேர்தல் பொறுத்தளவுல ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா புதிதா இன்னும் ஒரு எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வரும்போது வர்றதை விட ஒரு ஆளுங்கட்சி சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்தா ஒரு நல்லது செய்வாங்களே அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுது உண்டு. ஜனநாயக முறைப்படி நடக்காது. இது ஆளுங்கட்சி அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தேர்தலை புறக்கணிப்பதே ஒரு ஜனநாயக படுகொலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்ங்காரு, நான் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்காரு. இது ஆளுங்கட்சி வெற்றி பெறுவதற்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்குறாரு. ஏன்னா இன்னைக்கு களத்துல யாருமே இல்லை. ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை களத்துல யாருமே இல்லை. மத்தியில நாங்க ஆளுங்கட்சியா இருக்கோம், தமிழகத்துல நாங்க எதிர்கட்சியாகவும் செயல்படுறோம், நாங்க ஆளுங்கட்சியா வரணும் அப்படின்னு நினைக்கிற பிஜேபி கூட இந்த இடைத்தேர்தல் கண்டு ஏன் ஒதுங்குறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப கவலையா இருக்குது. பழனிசாமி இது எங்களுடைய கோட்டை அப்படிங்காரு. கொங்கு மண்டலம் எங்களுடைய கோட்டை, எங்க மக்கள் செல்வாக்குள்ள இடம், நாங்க இதுல வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே களத்துல நின்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 64,000 வாக்கு வித்தியாசத்துல படுதோல்வியை சந்திச்சது அதிமுக. வெற்றியோ தோல்வியோ ஒரு எதிர்கட்சியா உங்களுடைய கடமையை நீங்க எங்க செய்யறீங்க அப்படின்னா அந்த களத்துல நின்று மக்கள்கிட்ட ஆளுங்கட்சியினுடைய குறைகளை எடுத்து சொல்லணும். அதுதான் ஜனநாயகம். இப்போ 3.5 ஆண்டுகளுக்கு மேல திமுக ஆட்சியை நடத்தி முடிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து 2026ல சட்டசபை தேர்தல் வரப்போகுது. திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் தான் 2026க்கான ஒரு முன்னோட்டம் அப்படிங்கிறத திமுக பாக்குறாங்க. அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்காருன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இந்த 3.5 ஆண்டு காலம் ஆட்சி நடந்ததுல இப்ப அந்த திமுக மக்கள் விரோதமா செய்யக்கூடிய அந்த செயல்கள், மின்கட்டண உயர்வா இருக்கட்டும், சொத்து வரியா இருக்கட்டும், பால் விலை உயர்வா இருக்கட்டும், இன்னும் ஏகப்பட்ட இது. இப்ப கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 66 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தாங்க. இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்ப ஆளுங்கட்சி மக்கள் விரோதமா செய்யக்கூடிய அந்த செயல்களை பூராத்தையும் எடுத்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்திருக்கணும். அதுதான் ஒரு எதிர்கட்சியினுடைய ஒரு ஜனநாயக கடமையா பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு என்ன நடக்குது, எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அப்படின்னா இந்த இடைத்தேர்தலை நின்று தோத்து போயிட்டோம்னா நம்மளுடைய செல்வாக்கு குறைஞ்சு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயநலமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாதிரிதான் தெரியுது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிச்சாரு. அதுல அவர் சொன்ன காரணம் என்னன்னா ஆளுங்கட்சி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க, தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்காது, பொதுமக்களை பூரா ஒரு ஆட்டு மதம் மாதிரி ஒரு இடத்துல அடைச்சிருவாங்க, இப்படி நடக்கிற இடத்துல நாங்களாம் போட்டியிட முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அப்ப எதிர்கட்சி அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும்ல. இப்போ ஒரு ஜனநாயக முறைப்படி நீங்க இப்ப எலெக்ஷன் நடக்கல அப்படின்னா அதற்கான முன்னெடுப்புகளை நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. பொதுமக்கள் ஒரு பிரதான எதிர்கட்சியா ஒரு அதிமுகவா இப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் செய்வாரு அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் எதிர்பார்க்காங்கல்ல. அந்த மக்களுடைய நம்பிக்கையை கெடுக்கக்கூடிய இடத்துல தானே இப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. இப்ப எடப்பாடியினுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம கட்சி கொடி சின்ன எதுவும் இருந்தாலுமே ஏற்கனவே நம்ம 64,000 வாக்கு வித்தியாசம் நம்ம தோத்துருக்கோம். இந்த முறை நம்ம நின்றோம்னா டெபாசிட் போயிடும். தொடர்ந்து 10 தோல்வியில கொடுத்துட்டு இருக்கோம். 11வது ஒரு தோல்வியை கொடுத்தோம்னா மக்கள் நம்மளை ஏத்துக்க மாட்டாங்க, தொண்டர்கள் நம்ம ஏத்துக்க மாட்டாங்கிற ஒரு பயம் வந்துருச்சு அவருக்கு. இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா கிடைக்காதுங்கிற ஒரு பயமும் அவர்கிட்ட தொத்திருச்சு. அதனாலதான் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்கதா அவர் சொல்றாங்க. மக்களை பொறுத்த அளவுல அவங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா
தமிழ்நாட்டுல ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடியவர் இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சது தவறு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. 2 கோடி பேருக்கு வந்து நான் தலைவனா இருக்கேன் அப்படின்னு சொல்றவரு இந்த இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சது மக்கள் வந்து ஏத்துக்கிறவங்க இல்ல, தொண்டர்கள் ரசிக்கவும் கிடையாது. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா, இந்த இடைத்தேர்தல் நின்றா நம்ம தோத்து போயிருவோம், நம்ம வந்து டெபாசிட் கூட இழந்துருவோம். அப்ப 2026 தேர்தலில் வந்து நம்ம மக்கள் செல்வாக்கு நம்ம வந்து பெற முடியாது. அதனால இதை புறக்கணிச்சிட்டோம்னா நாள்பட மக்கள் மறந்துடுவாங்க. நம்ம 2026ல போய் நம்ம போட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு இடங்கள்லையுமே புறக்கணிச்சுட்டு வந்தாரு அப்படின்னா கடைசியில 2026 சட்டசபை எலெக்ஷனையும் புறக்கணிச்சிட வேண்டியதானே. இப்ப தேர்தலை நின்ற பண்ணே நம்ம வெற்றி பெற்றுவோம் அப்படிங்கிற எண்ணத்துல யாருமே நிக்கிறது கிடையாது. அந்த தேர்தல் களத்துல நம்ம நிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். வெற்றி தோல்விங்கிறது முக்கியமே கிடையாதுங்க. ஒரு ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்ல வேண்டிய கடமையில இருந்து தவறுறாரு. இப்படி தவறுறதே ஒரு ஜனநாயக படுகொலை தானே. அம்மா காலத்திலேயே வந்து தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னா, அம்மா காலத்துல தேர்தல் புறக்கணிச்சாங்க அப்படின்னா அவங்க மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக இருந்தாங்க. ஒரு தேர்தலை புறக்கணிச்சாலும் மறு தேர்தலை மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெற்றாங்க. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கக்கூடிய அதிமுக வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. எடப்பாடி பழனிசாமிக்கும் திமுகவுக்குமான ஒரு உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்ப திமுக என்ன சொல்லுதோ அதை எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை புறக்கணிச்சு ஜனநாயக கடமையை ஆற்ற மறந்ததை மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல அதிருப்தியில இருக்கிறாங்க, தொண்டர்களும் அதிருப்தியில இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.